கன்னி ராசி ஏப்ரல் மாத பலன்கள். கன்னி ராசிக்கு ராசி அதிபதி புதன் உங்களை ஆளக்கூடியவர் 6ஆம் வீட்டுல இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துக்கு நீசமாக போகிறார். அப்போ ராசி அதிபதி பலம் குறைந்து காணப்படுகிறார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் அந்த நீசத்துக்கு உண்டான விஷயமாக ஒன்னா ஒரு விஷயத்த கொடுத்து கெடுக்கும் அல்லது கெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்க என்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. தேவையில்லாம வம்பு வழக்குகளோ வாய் பேச்சுகளோ இதெல்லாம் வேண்டாம். ராகுவோட சேர்ந்து இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு சின்ன சர்ஜரி சம்பந்தப்பட்டதோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கொஞ்சம் வீட்டுல சண்டை சச்சரவு பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ராசிக்கு பாதக ராசின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தான், மீன வீடு தான். அப்ப மீன வீட்டுல எல்லா கிரகங்களும் போய் போடுறாங்க. அப்போ தனம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவை கொடுக்கறது யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய சொந்த வீட்டை அது 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டுலதான் இருக்காரு. 19ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவாரு. இருப்பினும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது பண வரவு பொருளாதாரம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை வருது, பேச்சுவார்த்தைகள்னால சண்டை வருது, நான் பேசுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது, 2 பேருக்குள்ள ஏன்னா கண்டசனி நடக்கும்போது அதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள கோபம் வரும் அதிகமா, நார்மலா பேசிருந்தா கூட சின்ன விஷயமா இருந்தா கூட சண்டை வந்துடும், இதெல்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் இருக்காது. இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகத்தோட இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு கேந்திர திரிகோணத்துக்கு வருது சுக்கிரன். அப்ப தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து பேச்சுவார்த்தைகள் தொடங்குற ஆரம்பமாகும், பங்காளி உறவுகள் சார்ந்த விஷயத்துல இருந்து பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது சூரியன் 12ஆம் அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற, அடுத்தது 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். 7, 8ல கிரகங்கள் இருக்கக்கூடாது, இத விதி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு 7ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்கு, 8ஆம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கு. அதுவும் அடுத்தது சூரியன் உச்சமாகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டங்கள் விலகாங்க. உச்சமாகறதுனால கண்டங்கள் விலகும். வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க. இன்னும் ரொம்ப உள்ள போய் சொல்லணும்னு பாத்துட்டா சண்டை கட்டிட்டு வீட்டுல கணவன் மனைவில சண்டை கட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறது, கோயிலுக்கு போயிடுறது, இது போலமும் நடக்கும் இந்த மாசம். சோ அது ஜாதகத்துல தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருந்து சரியில்லாத ஜாதகமாக இருந்தா, பலம் இல்லாத ஜாதகமாக இருந்தா இந்த ஊருட்டு ஓடுறது இதெல்லாம் நடக்கும். தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த சூரியன் இங்க உச்சமாகும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி நம்மளே கொஞ்சம் விலைக்கு எங்காவது போயிட்டு வரலாம், அல்லது குடும்பத்தோட சேர்ந்து எங்காவது சுற்றுலா போயிட்டு வரலாம், ரொம்ப வீட்டுல பிரச்சனையா இருக்குது, கொஞ்சம் வெளியே எங்காவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். சோ கவனமாக இருக்க வேண்டிய மாதம் கன்னி ராசிக்கு இந்த மாதம். அடுத்தது செவ்வாய். அவரும் பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 6ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாக சொல்லக்கூடிய சனியோட. அப்ப 5 கூடையவர்னா குலதெய்வம் தானே. அப்ப அவரும் 7ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த மாசம் அதிகப்படுத்தும், பிரச்சனைகள் குறையும். அப்ப 5, 6 கூடையவரான சனி 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுதும் செவ்வாயோட சேர்ந்து நிற்கும் பொழுதும் கண்டிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும், நெகட்டிவா இருக்குதுன்னு. ஏன்னா இந்த மாசம் நெகட்டிவா தான் இருக்கு, உங்களுக்கு நெகட்டிவா சொல்றாங்க அப்படி இப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். நெகட்டிவா இருக்குதுன்னு முன்னாடி சொல்றதுனால இப்ப பாருங்க குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில கவனமா இருங்கன்னு சொல்லுவோம். அப்ப இது நம்ம சொல்லிட்டோம்னா சரி இப்ப இந்த மாசம் நம்ம பிரச்சனை வருது, நம்ம பேசினா வம்பு வழக்கு வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச, அல்லது வெளியாட்கள் மூன்றாவது நபர்கள் யாராவது பேசி குடும்பம் பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். சோ இந்த மாதம் நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களும் கரெக்டா இப்படி நடந்துக்குவாங்க, இப்படி இருங்க அப்படி இருக்காதீங்கன்னு தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதம் பணம் பொருளாதாரம் அப்பா பூர்வீக சொத்து இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா குடும்பம், கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், கொஞ்சம் உங்க உடம்பு ஆரோக்கியம், அது கணவன் மனைவிக்குள்ளன்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயும் ரொம்ப கவனமா இருக்கணும்.
கணவர் உறவு சார்ந்தவங்கள், கணவரனுடைய உறவினர்கள், மனைவியினுடைய உறவினர்கள், இவங்க கிட்டயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மாசம் மேக்சிமம் வெளியே எங்கேயும் அதிகமா டிராவல் போகாதீங்க. அதே போல சொல்றது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு விசேஷங்கள் வருது அப்படின்னாலும் கூட நீங்க இந்த மாதம் வந்து அந்த விசேஷத்துக்கு போறதை தவிர்த்து கொள்வது, ஃபங்க்ஷன் போறதை தவிர்த்து கொள்வது கூட உங்களுக்கு அது நன்மைகளை தான் கொடுக்கும். வரல அப்படின்னு ஒரு கெட்ட பேரோட போயிடும். போய் அங்க அவமானப்பட்டு சண்டை கட்டி வம்பு வழக்கு ஆகுறதுக்கு வரலின்னு ஒரே விஷயத்தினுடைய கெட்ட பெயர்ல அந்த கர்மா கழிஞ்சிட்டு போயிடும். இது மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நிறைய ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையோ அந்த அளவுக்கு அல்லது தப்பித்து வர்றதுக்கும் அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளுக்கும் ஜோதிடத்துல நிறைய வழிகள் இருக்கு. அதை கரெக்டா தெரிஞ்சு அதை கரெக்டா பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. சோ கன்னியா ராசி இந்த மாதம் பணம் பொருளாதாரம் ஓகே, மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து, கடனாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை.